இன்றைக்கி செம மழை பெய்யுது. மழைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். கேரளா உள்ளி வடை. இதுக்கு தேவை பெரிய வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா. வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு லேசாக இருக்கோ அந்தளவுக்கு வடை வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சியும் அந்த சோம்பும் தான் டேஸ்ட் கொடுக்கும். உப்பை நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அப்போ வந்து அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். அப்போ தான் நம்ம மாவு போட்டு பரட்டும் போது அந்த பதம் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மைதா மாவு வந்து ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே டைமில் வந்து நீங்கள் போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அந்த தண்ணியில் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். ரொம்ப மாவு அதிகமாக இருந்ததுன்னா வடை வந்து சாஃப்டாக வந்துடும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணுன்றதுனால அளவாக போட்டு பிணைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஒவ்வொரு தடவை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தட்டி போடுறதுக்கு வந்து நல்லா வரும். இப்போது தட்டி போடலாம். எல்லாம் சேர்த்து பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு கையில் உங்களுக்கு ஈஸியாக வரும்னா தட்டி போடுங்க. இல்லை உள்ளங்கையில் ஒரு உருண்டை வச்சு ஒரு அழுத்தி போட்டிங்கனாலும் நல்லா லேஸாக வரும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெங்காயன்றதுனால போட்டோன்னே கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம இதை பொரிச்செடுக்கணும். போட்ட உடனே திருப்பாதீங்க. மற்ற வடையெல்லாம் திருப்பி விடுற மாதிரி வந்து உடஞ்சிரும் அது. அதனால் லைட்டாக கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி உள்ளே வெந்து வராது. இது வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது. இதுலேயே 2-3 வெரைட்டி பண்ணலாம். அடுத்தடுத்து போடுறேன். இந்த வெரைட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. கருக விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனோடனே எடுத்துக்கோங்க. உள்ளி வடை வந்து லஞ்சுக்கு நம்ம சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக ட்ரை பண்ணவும் நல்லாயிருக்கும். எல்லா டைமுக்கும் நல்லா செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.